இந்தியாவில் அரிசி, கோதுமை போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதாக வேளாண் துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் இதுகுறித்து பேட்டியளித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இப்போ பருப்பு உள்ளிட்ட தானியங்கள் போதிய அளவில் இருப்பில் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு அத்தியாவசிய பொருட்கள் குறித்து அறிவிப்பு வெளியாக இருக்கு. விவரம் என்ன? குறிப்பாக இந்தியாவில் தற்போது ஒரு பதட்டமான நிலை அப்படிங்கிறது நீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக மக்கள் இதில் பேனிக் ஆகக்கூடாது, பீதி அடையக்கூடாது என்பதற்காக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் தற்போது மத்திய அரசு ஈடுபட்டிருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது நம்மிடம் ஏற்கனவே தற்போது தேவையான அளவிற்கு தற்போது தானியங்கள், அதே போல் அரிசி போன்ற, கோதுமை போன்ற அத்தனை தானியங்களும் கையிருப்பில் இருப்பதன் காரணமாக 24 மணி நேரமும் தற்போது இந்த கடைகள் செயல்படலாம் என்று வேளாண் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவை பொறுத்தளவிற்கு பல இடங்களில் தற்போது தொடர்ச்சியாக இது போன்ற ஒரு பதட்டமான, குறிப்பாக காஷ்மீர், பஞ்சாப், குஜராத் உள்ளிட்ட பகுதிகளில், ஹரியானா வரைக்கும் ஒரு பதட்டமான சூழல் நிலவுகிறது. எனவே இதன் காரணமாக இது தொடர்பாக பேசலாம். சுசித்ரா, என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு? இது தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன? வேல்முருகன், டெல்லியில் தற்பொழுது மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையிலான முக்கிய ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று முடிந்துள்ளது. இந்தியாவிலுடைய அந்த பருப்பு, தானியங்கள் மற்றும் அரிசி உள்ளிட்டவற்றின் இருப்பு என்பது எவ்வாறு இருக்கிறது, தற்பொழுது இந்தியா பாகிஸ்தான் இடையான ஒரு போர் சூழல் நிலவி வரும் நிலையில் எல்லை பகுதிகளில் எந்த அளவிற்கு அந்த உணவு தானியங்கள் இருப்பில் உள்ளது, போதிய அளவு இருக்கிறதா என்பது தொடர்பான ஆய்வை இன்று அவர் அதிகாரிகள் மட்டத்திலான ஒரு ஆலோசனை கூட்டத்தின் பொழுது நடத்தினார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் தற்பொழுது கோதுமை, அரிசி மற்றும் இதர தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகளுடைய இருப்பு என்பது போதிய அளவில் இந்தியாவில் உள்ளது எனவும், எல்லை பாதுகாப்பில் ஈடுபட்டு வரும் அந்த படை வீரர்கள் அவர்கள் மட்டுமல்லாமல் சயின்டிஸ்ட்களும் அந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவசாயிகளுக்கு தேவையான ஒரு விழிப்புணர்வு என்பது ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. போதுமான இருப்பையும் மத்திய அரசு உறுதி செய்துள்ளது என்ற ஒரு கருத்தை தற்பொழுது மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை ஒருபொழுதும் விட்டு வைக்க மாட்டோம் என்ற ஒரு கருத்தையும் அவர் மிக முக்கியமாக குறிப்பிட்டுள்ளது பார்க்கப்படுகிறது. தீவிரவாதத்துடைய ஒரு ஹாட்ஸ்பாட்டாக பார்க்கப்பட்டு வரும் பாகிஸ்தானது இந்தியாவுடைய சிவில், அதாவது பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துவதை ஏற்க முடியாது என்ற ஒரு கடும் கண்டனத்தையும் வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தற்பொழுது முன்வைத்து பேசியிருக்கிறார். அதிகாரிகள் மட்டத்திலான இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தின் பொழுது எவ்வளவு கையிருப்பு என்பது இருக்கிறது எனவும், ஒருவேளை கூடுதலாக தேவைப்படும் பட்சத்தில் ஏற்றுமதி மீதான தடை எதையும் விதிக்க வேண்டுமா என்பது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளும் இந்த உயர்மட்ட குழு கூட்டத்தில் தற்பொழுது மத்திய வேளாண் துறை அமைச்சருடைய தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, பல்வேறு மாநிலங்களில் தற்பொழுது இருக்கும் அந்த ஸ்டாக்குகளுடைய நிலை என்ன, கூடுதலாக எந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுகிறது என்பது தொடர்பான ஆலோசனையும் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். எல்லைப்புற மாநிலங்களாக இருக்கக்கூடிய ஹரியானா, பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் இந்த தாக்குதலை தொடர்ந்து நிவாரண முகாம்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள அந்த பொதுமக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய கூடுதல் அரிசி, பருப்பு வகைகள் உள்ளிட்டவற்றுக்கான ஒரு நிலைப்பாடு என்ன, மாநில அரசுகள் எவ்வளவு கேட்கிறார்கள் என்பது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளையும் இந்த உயர்மட்ட குழு கூட்டத்தின் பொழுது அவர் பல்வேறு முடிவுகளை மத்திய வேளாண் துறை அமைச்சகமானது எடுத்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2 வாரங்களுக்கு முன்னதாக அரிசி, சில வகையான அரிசிகளுக்கான அந்த ஒரு எக்ஸ்போர்ட் டாக்ஸ் என்ற டியூட்டி என்ற வரி என்பது விதிக்கப்பட்ட நிலையில் அது போன்ற வரி விதிப்பு என்பது கூடுதலாக அமல்படுத்தப்பட வேண்டுமா அல்லது ஏற்றுமதி எதையும் ரத்து செய்ய வேண்டுமா என்பது தொடர்பான பல்வேறு முடிவுகள் இன்றைய ஆலோசனை கூட்டத்தின் பொழுது எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது மத்திய வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்திற்கு பிறகு பேசிய பொழுதுதான் தீவிரவாதத்தை ஒருபொழுதும் விட்டு வைக்க மாட்டோம் என்ற ஒரு கருத்தை அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். மேலும் போதிய இருப்பு என்பது இந்தியாவில் இருக்கிறது எனவும், யாரும் அது குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்ற ஒரு விளக்கத்தையும் மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நன்றி சுசித்ரா. தொடர்ச்சியாக பல்வேறு வகையான அந்த சேமிப்பு கிடங்குகள் அப்படிங்கிறது இந்தியாவில் இருப்பதன் காரணமாக 2 ஆண்டுகளுக்கு தேவையான உணவு உற்பத்தி அப்படிங்கிறது எப்பொழுதுமே நம்மளுடைய சேமிப்பு கிடங்குல இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தொடர்ச்சியாக தற்போது மக்கள் பீதி அடைய வேண்டாம் என்கின்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது.